ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தன் ஜேர்னி சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சதாசிவா கோனா டெம்பிள் போக போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிற ரூட்டில் ஆந்திர பிரதேஷில் புத்தூரில் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் சென்னையிலேருந்து காரில் தான் கிளம்பி போகிறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள், செடி கொடி, விவசாயம் பண்ணுற இடம் இதெல்லாம் இருக்குது. இயற்கையை ரசிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு மகா சிவராத்திரி. நம்ம போகிற இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் ரொம்ப ஸ்பெஷல். இந்த வருஷத்தில் இந்த 3 நாள் மட்டும்தான் இங்கே கூட்டம் அதிகமாக வரும். இந்த கூட்டம் வர்றதுக்காக இங்கே பஸ் வசதிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க. மற்ற டைமில் வந்தீங்கன்னா இங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் ஒரு ஜாலியாக ஒரு ஃபன்னு ட்ரிப்பு மாதிரி ட்ரக்கிங் மாதிரி போகலாம். இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு 2 ரூட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா நடந்து போகிறது, இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு பைக்கில் நம்ம போகலாம். டிராக்டர்லாம் வருதாங்க. ஓகே, இது மலையோட அடிவாரம். மலையோட அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா 2 கோயில் இருக்குது. 2 கோயிலையும் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டுட்டு இங்கே அன்னதானம்லாம் போடுறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மலையேற ஆரம்பித்தோம். இங்கே அன்னதானம் 1-2 இடத்துல இல்லை, 4-5 இடத்துல போட்டுட்ருக்காங்க. இந்த 3 நாள் 24 மணி நேரமும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. சாப்பாடெல்லாம் நல்லா செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நாங்கள் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் மலை ஏறி முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய்லாம் உடைச்சிட்டு கற்பூரம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா ஐயாவாரி ஃபால்ஸில் குளிச்சுட்டு நாங்கள் சாமி பார்க்க போனோம். ஐயாவாரி ஃபால்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சிவனோட ஜடாமுடியிலேருந்து தண்ணி ஊற்றுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்து விழுதில் தான் தண்ணி ஊற்றுது. அந்த தண்ணியில் தான் நாங்கள் குளிச்சுட்டு சாமி பார்க்க போனோம். சீசன் டைமில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய தண்ணி ஊற்றுமா, ஆனால் இப்போ கொஞ்சமாக தான் ஊற்றிட்டுருக்கு. பட் ஆனால் தண்ணி சில்லுன்னு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சாமி பார்க்க போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், ஒரே ரஷ்ஷாக இருந்தது. சாமியை பார்க்கறதுக்கு கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம். வெயிட் பண்ணுறதுக்கே 1 ஹவர் ஆயிடுச்சு. 1 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி நின்று தான் நாங்கள் சாமியை பார்த்தோம். சாமி பார்த்துட்டு இறங்கி கீழே வந்த உடனே அங்கே சுண்டல் கொடுத்தாங்க பிரசாதமாக. அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் அம்மனை பார்க்க போனோம். சிவனை பார்த்துட்டு தான் அம்மனை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் சிவனை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அம்மனை பார்க்க போகிறோம். அம்மன் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் பார்க்கணும். அது ஒரு மலை ஏறி மறுபடியும் போகிற மாதிரி தான் இருக்கும். அது அம்மாவாரி ஃபால்ஸ் இருக்குது. அங்கே அம்மாவாரி ஃபால்ஸ்லையும் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மனை பார்க்கணும். அம்மாவாரி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஃபால்ஸு. தண்ணி நிறைய ஊற்றுது. ஸ்விம்மிங் பூல் மாதிரி குளிக்கிறதுக்கு இடமும் இருக்குது. தண்ணி பயங்கர சில்லுன்னு இருந்தது. நைட்டில் காலை வச்ச உடனே கால் வலிலாம் எங்கே போச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மலை ஏறி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கோயிலெலாம் இருந்துச்சு. ஒரு கோயிலும் போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக தான் மலை ஏறி வந்தோம். வன விநாயகர் கோயில் இருந்துச்சு, ஆகாய விக்னேஸ்வரர் கோயில் இருந்தது, அங்கேயும் போய் நாங்கள் பார்த்தோம். ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சு, பைரவர் கோயிலும் இருந்தது. பைரவர் சாமி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் 2 லிங்கம் இருந்துச்சு. அந்த சாமியும் பார்த்து நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த 2 லிங்கம் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா மலையோட பாதி தூரம்னு சொல்கிறாங்க. பாதி தூரம் கடந்து வந்துட்டோன்னு. இங்கே மலை ஏறுறதுக்கு கொம்பு ஒன்று விற்கிறாங்க. அது 20 ரூபாய். அதை வாங்கி அதை வச்சுட்டு நம்ம நடந்தோன்னா நமக்கு கொஞ்சம் வழுக்காமல் ஈஸியாக இருக்குது ஏறுறதுக்கு. இந்த மலை ஏறி இறங்கின ஃபீலே இல்லை, டயர்டே தெரியல. மறுநாள் மட்டும் லைட்டாக கால் வலிச்சுது, அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. குரங்குலாம் நிறைய இருந்துச்சு. நம்ம சாப்பிட ஏதாவது கையில் வச்சுருந்தோன்னா அவங்க பிடுங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்மளே கொஞ்சம் அவங்களுக்கு கொடுத்துட்றது பெட்டரு. கையில் கொம்பு வச்சுக்கோங்க உங்கள் சேஃப்டிக்கு. மலை ஏறும்போது ஒரு புத்து ஒன்று பார்த்தோம். ஸோ இங்கே பாம்பு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 பக்கமும் காடு, கண்டிப்பாக பாம்பு இருக்கும். நாங்கள் கூட்டமாக போனதுனால கொஞ்சம் பயம் இல்லாமல் ஏறிட்டோம். இங்கே ஐஸ் பெட்டிலாம் தூக்கிட்டு ஐஸ் விற்கிறதுக்கு மலை ஏறிட்டு இருந்தாங்க. நாங்கள் நைட்டு போனதுனால ஐஸ்லாம் அப்போ இல்லை.
ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தூரமாக மேலே ஏறி விற்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம்தான். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய கடைங்கள்லாம் இருக்கு. நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.